ஓம் நமோ பகவதே ஏகதம்சாய ஹஸ்தமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே. ஆம் க்ரோம் க்ரீம் கம் கே கே ஸ்வாகா. யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று இந்த பதிவில் ஸ்ரீ ஜெயம் அஸ்ட்ராலஜி சார்பாக பார்க்க இருப்பது திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழக்கூடிய சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. நிகழக்கூடிய 17/1/2023 அன்று சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ராசிகளில் மேசராசிக்காரர்களை பற்றி நம்ம பார்த்தோங்க. இனி அடுத்தது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை எந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த மிக அற்புதமான ஒரு யோகமான அமைப்பு வந்திருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை கன்னி ராசிக்காரங்க நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. வாங்க நம்ம கன்னி ராசிக்காரர்களுடைய கோடீஸ்வர யோகம் எப்படி இருக்குது, என்ன விதமான நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாங்க. ராசிக்கார நேயர்களே, பொதுவாக நீங்கள் சுயமரியாதை கண்ணியமிக்கவர்களாக இருப்பீங்க. அதே சமயங்களில் உண்மை விரும்பியாகவும் நல்ல ஒரு கடின உழைப்பாளியாகவும் உங்களுடைய லட்சியத்துக்காக பாடுபடக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. கலைத்திறமை, தொழில்நுட்பம், வர்த்தகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் முன்னோடியாகவும் அதே சமயத்தில் நீங்கள் நல்ல ஒரு முதன்மையான நபராகவும் இருப்பதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இதுவரை சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து ஆட்சியை நடத்திட்டு இருந்தார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படலைங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சர்வகிரகமான ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்துட்டு இருந்தது அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவும், அதே சமயங்களில் பொருளாதாரத்தில் நீங்கள் வரக்கூடிய பணவரவுகள் அப்படிங்கிறது தடைப்பட்ட ஒரு சூழ்நிலையும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும், ஒரு சிலருக்கு ஆரோக்கிய பாதிப்பும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்ததுனால உங்களுடைய ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்ததுனால இந்த குரு பகவானாலும் பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையாத ஒரு சூழ்நிலையாக இருந்ததுங்க. இது எல்லாத்துக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிகழக்கூடிய 17/1/2023 அன்று சனி பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. இந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பகவான் மற்றும் இந்த வருடமே பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவானும் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் ராஜ கிரகங்கள் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ராஜயோகத்தை, அதாவது ஒரு கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க போகிற 2வது ராசியுடைய நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுல சந்தோஷப்படலாங்க. இதுவரைக்கும் இருந்த குடும்ப சூழ்நிலையாகட்டும், பொருளாதார சூழ்நிலையாகட்டும், அத்தனையிலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தை நீங்கள் இனி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறதுல மிக உற்சாகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு சனி பகவான் 17/1/2023 அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. இந்த பெயர்ச்சியினால் வரக்கூடிய 2.5 வருட காலகட்டமும் சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு இருக்காருங்க. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நோய் ரோக கடன் ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் அமர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பாகவே இருக்குங்க. 30/5/2025 வரைக்கும் சனி பகவான் 6ஆம் இடத்துல தாங்க இருப்பார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது 30 வருட காலகட்டத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு ராஜயோக ஒரு கோடீஸ்வர அமைப்பு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இனி சனி பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் பெருமைகளும், அதே சமயங்களில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் நம்பலாங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கி இனி உங்களுக்கு தனவரவு அப்படிங்கிறது மிக அற்புதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வு, மேலதிகாரிகள்கிட்ட ஏற்பட்ட இது நாள் வரைக்கும் கருத்து மோதல்கள் தீர்ந்து இனி மேலதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு பெயரும், மேலதிகாரிகள் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய திறமையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை
அனுசரித்து நல்ல விதமாக வந்து அரவணைத்து போகக்கூடிய ஒரு காலகட்டமும் இனிமேல் மிக அற்புதமாக மாற்றமாக நிகழுங்க. அதே சமயங்களில் தொழிலதிபர்களுக்கு நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதன் மூலமாக மிக அற்புதமான ஒரு ஏற்றங்களும் மற்றும் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சம்பந்தப்பட்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு யோகமான காலகட்டமாகவும் அமையுங்க. தொழிலையும் மற்றும் உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளிடமும் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அத்தனை பேரிடமும் நீங்கள் ஜெயிச்சு மிக அற்புதமான ஒரு பெயர் புகழ் பணம் வசதி செல்வம் செல்வாக்குடைய வளம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் இந்த சனி பகவான் அமைச்சு கொடுப்பாருங்க. வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகளுக்கோ இல்லை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இல்லை வெளிநாடு சென்று வேலையில் வந்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் மேற்படிப்பு சம்பந்தமாக வந்து நீங்கள் வெளிநாடுக்கோ இல்லை வெளியூருக்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எல்லா விதமான ஒரு தடைகளும் நீங்கி உங்களுக்கு நல்ல விதமான ஒரு வழிவகையை அமைச்சு கொடுப்பாருங்க இந்த சனி பகவான். அதே சமயங்களில் உங்களுக்கு வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது விவகாரங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களில் உங்கள் பக்கம் வந்து வழக்குகள் சாதகமாகி மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு பேரோட வந்து நீங்கள் வெளியே வருவீங்க அப்படின்னே வந்து எதிர்பார்க்கலாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இனி அனைத்தும் ஜெயமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இது நாள் வரைக்கும் படிப்பில் வந்து தடங்களும் தாமதங்களும் பிரச்சனைகளும் இருந்த மாணவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து மிக நல்ல விதமாக வந்து படிப்பு வந்து ஞாபகம் மறதி இருந்தவங்களுக்கும் இனி வந்து நல்ல விதமாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதே சமயங்களில் உங்களுக்கு தகுதியான ஆசிரியர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உங்களுடைய போக்குக்கு தகுந்த மாதிரி மிக அற்புதமாக உங்களை புரிந்து கொள்ளாத அனைத்து நபர்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அனைத்து சூழ்நிலைகளையும் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வரக்கூடிய 22/4/2023 அன்று குரு பகவான் உங்களுக்கு மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க. 30/4/2024 வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துலேருந்து பயிற்சியாகி 8ஆம் இடத்துக்கு வந்து வர்றாருங்க. இந்த 8ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வர்றது ஒரு வகையில் பரவாயில்ல, நல்ல யோகம் அப்படின்னே சொல்லலாங்க. குரு பகவான் 8ல் மறையிறாரே அப்படின்னு நீங்கள் கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதிக்கு பகை கிரகமாக வந்து குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு எந்த விதமான பெரிய யோகத்தையும் குரு பகவான் அமைச்சு தரல அப்படின்னு தாங்க சொல்லணும். சொல்லப்போனால் பொருளாதார சிக்கல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து அமர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல்நல குறைவு அதே சமயங்களில் வந்து பண நெருக்கடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குங்க. ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இனி 8ஆம் இடத்துக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வந்து மாற இருப்பது அப்படிங்கிறதுனால குருவுடன் ராகு சேரும் பொழுது உங்களுக்கு குரு சண்டால யோகமாக மாறி மிக அற்புதமாக ராகு மூலமாக ஏற்பட்ட பொருளாதார தடைகளும் குடும்ப பிரச்சனைகளும் அதே சமயத்தில் உடல்நலக்குறைவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் வந்து நீங்கி இனி மிக அற்புதமான ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தி தருவாருங்க குரு பகவான். குரு பகவான் அவருடைய 5வது பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் இருந்த வீண் விரயங்கள் அப்படிங்கிறது கட்டுப்பட்டு உங்களுக்கு நல்ல விதமாக மிக அற்புதமாக கையில் காசு பணம் சேரக்கூடிய ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாருங்க. பொதுவாகவே விரயம் அதிகமாக இல்லாமல் இருந்தாலே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி தானுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஏற்படுத்தி தருங்க. தன்னுடைய 7வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால திடீர் தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இது நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு வாராக்கடன்கள் இருந்தது அப்படின்னா என்னடா காசை வந்து கொடுத்துட்டோம் அது வருமா வராதான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த பணமெல்லாம் இனி திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனி நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த சமயங்களில் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு பகவான். அதே போல் திடீர் தனவரவு
உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணவரவுகள் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ வந்து வந்துட்டு தாங்க இருக்கும். விரயஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வந்து மிக அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. அதே போல் தன்னுடைய 9வது பார்வையாக குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதனால் தாயார் மூலமாக வர வேண்டிய பணவரவுகள் ஏதாவது இருந்தாலும் இனிமேல் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நல்ல விதமாக வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், இது நாள் வரைக்கும் தாயாருக்கு இருந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், தாயார் மூலமாக நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையுங்க. அதே போல் புதுதாக கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய நெடுநாள் கனவு ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அது எல்லாமே நல்ல விதமாக வந்து நிறைவேறுங்க. அதே போல் பழைய வீட்டை வந்து உங்களுடைய பூர்வீக வீட்டை ஏதாவது புதுப்பிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலோ, இல்லை பூர்வீக இடத்துல வந்து நம்ம வீடு கட்டணும்னு வந்து ஒரு நெடுநாளைய கனவு உங்களுக்கு இருந்தாலோ, இது எல்லாமே உங்களுக்கு பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையுங்க. அதே போல் இவ்வளவு நாள் சில பேருக்கு குலதெய்வம்னா எது அப்படிங்கிறது வந்து என்ன குலதெய்வம்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையுங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடை இந்த சமயத்தில் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிற அபரிதமான ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் இந்த சமயத்தில் அமைச்சு கொடுக்குங்க. அதே போல் புதிதாக வண்டி வாங்குவது, உங்களுக்கு வீடு வந்து இவ்வளோ நாள் அமையலை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வீடை அமைச்சிக்கிறது, அதே பூர்வீக வீட்டை வந்து புதுப்பிப்பது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாகவே நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பொதுவாகவே உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சியும் மிக அற்புதமான ஒரு யோகத்தை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. அப்போ நீங்கள் கோடீஸ்வரர் தானே. வரக்கூடிய 31/10/2023 அன்று ராகுகேது பெயர்ச்சி நிகழ இருக்குதுங்க. இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்மத்தில் வந்து கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் பெயர்ச்சியாக இருக்கிறாங்க. அதாவது மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. துலாத்திலிருந்து கன்னிக்கு வந்து கேது பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 19/5/2025 வரைக்குமே வந்து உங்களுக்கு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது 1.5 வருஷ காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த சமயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல், அதே சமயங்களில் கொஞ்சம் வந்து வீண் டென்ஷன் அப்படிங்கிறது அப்பப்போ ஏற்படுத்தாங்க செய்யும். இந்த காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் தேவையில்லாமல் வந்து டென்ஷன் ஆகிறது, ப்ரெஷர் ஆகிறது அப்படிங்கிறது இல்லாமல், அதே சமயத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா மட்டும் வந்து போதுங்க. அதே போல் 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்குது அப்படிங்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சிக்கல், சிரமங்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இப்போ 30 வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய சனி பெயர்ச்சி 6ஆம் இடத்துல எதிரிகள் அனைவரையும் வந்து வெற்றி பெற்று மிக அற்புதமான ஒரு ஜெயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பில் வந்து உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறதும், அதே சமயத்தில் குரு பகவான் வந்து விரயஸ்தானத்தையும் பார்த்து தனஸ்தானத்தையும் பார்த்து 4ஆம் இடமான உங்களுடைய பூர்வீக ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் வந்து குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையால் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு ராகு கேதுக்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெரிதாக உங்களுக்கு பிரச்சனைகளை தராது அப்படின்னே நம்பலாங்க. அதே சமயங்களில் உங்களுடைய ஜாதகப்படிக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு இப்போ வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த கோச்சார பலன்களுடைய ஜாதக பலனும் வந்து சேர்ந்து உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை வந்து தரும் அப்படிங்கிறதுல பெரிய சந்தேகமே இல்லைங்க. அதே போல் ஒருவேளை வந்து உங்களுடைய ஜாதகப்படிக்கு ஒரு சுமாரான தசையோ இல்லை வந்து ஒரு சுமாரான ஒரு காலகட்டமோ நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த கோச்சார பலன்களுடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது மிக அற்புதமாக வந்து உங்களுக்கு பிரதிபலித்து வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட்டு உங்களுடைய அனைத்து பழைய கடன்களையும் வந்து தீர்த்து, அதே போல் இது நாள் வரைக்கும் வந்து திருமணமாகாத நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க சனி பகவான். பொதுவாகவே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு யோகமான காலகட்டங்களாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு மேலும் மிக அற்புதமாக நல்ல விதமான யோகங்கள் அனைத்தும் வந்து நடைபெற திருவிடைமருதூர் சிவபெருமான வழிபட்டு வாங்க. அதே போல் தர்மசாஸ்தா ஐயப்பனையும் வந்து வழிபட்டு வாங்க. நீங்கள் தினமும் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் அப்படிங்கிறது சூரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் ஜெபிச்சு வாருங்க. வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2.5 வருட காலகட்டமும் நல்ல கோடீஸ்வர யோகம் அமைந்து வாழ்க்கையில் மிக அற்புதமாக எல்லா வளங்களும் பெற்று வாழ ஸ்ரீ ஜெயம் அஸ்ட்ராலஜி சார்பாக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். யூடியூப் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.